நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. முதல்வர் விஜய் பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகள் டாஸ்மாக் மூடுவோம் அப்படின்னு அதிரடி அறிவிச்சாங்க. அதை விட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலா 500 மீட்டருக்குள்ள இருக்கிற அனைத்து கடைகளையும் இன்னைக்கு பல கடைகளை எடுத்துட்டாங்க. சில கடைகளை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம விருதாசலத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடையை டாஸ்மாகை மூடிட்டாங்க. அதே போல நாச்சார்பேட்டையில ஒரு கடையை மூடிட்டாங்க. பஸ் நிலையத்துக்கு இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையை இன்னும் மூடவில்லை. அதை மூடுவதற்கு கடலூர் மாவட்ட மேலாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல நம்ம கடலூர் ரோட்டில் ஹைஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை உடனடியாக நீங்கள் அங்கே இருக்கிற கடைகளை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற பள்ளிக்கு 500 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடைகளை நீங்கள் எடுக்கணும். அதே போல இந்த ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையை அதையும் எடுக்கணும். அதே போல நெய்வேலியில LE3 பார் மணமகிழ் மன்றம் ஒரு பார் வச்சிருக்கிற ஒரு VIP, அந்த பாரால இடையூறு இருக்குது பொதுமக்கள்கிட்ட. அந்த பாரையும் LE3 பாரையும் மூடுவதற்கு ஒரு கடுமையான நடவடிக்கைகளை நம்முடைய கடலூர் மாவட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய கோரிக்கையாகும். இல்லை இன்னொன்று என்னன்னா, சில பேர் கடையை மூடாமல் இருக்கிறதுக்கு, அதாவது டாஸ்மாக் கடையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மூடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ துட்டு கொடுக்கறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதை நம்முடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் கண்காணிக்க வேண்டும். இல்லை இன்னொன்னுன்னா, இந்த 10 ரூபா மேட்ருங்க. நான் கூட இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா மேட்ரு இன்னும் பார்த்தா அதுக்கு பின்னாடி அவ்வளோ கதை இருக்கு. அந்த 10 ரூபா யார் யாருக்கெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு போகுதுன்றது அப்புறம் அந்த கடையில் ஒரு வீடியோ ஒரு வாட்ஸ்அப் வந்து பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு 800 ரூபா, அட்டைக்கு 800 ரூபா, பேங்க் டிடி கமிஷனுக்கு 800 ரூபா, 200 ரூபா, அப்புறம் நம்ம மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களுக்கு மாதம் 3000 ரூபா, அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் மெட்ராஸ் வரைக்கும் போதுங்க அந்த 10 ரூபா அந்த அதிகாரிக்கு. நம்ம சாதாரணமாக இதை ஒரு சேல்ஸ்மேன் தானே 10 ரூபா வாங்குறான்னு பார்த்தா, அந்த 10 ரூபா மெரினா கடற்கரை பீச் வரைக்கும் போகுது. எல்லாம் அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு பாவம் இந்த அப்பாவி சேல்ஸ்மேனை மாட்ட விட்டானோ. இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து 10 ரூபா கேட்கலாம், 20 ரூபா கேட்கலாம். இடையே பாவி அவன் கேட்கலாம், எங்கே போகுதுன்னு அவனை போய் கேட்கறத விட்டு இவன் தானே ஏன் போய் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் ஒன்றும் ஒரு புதிராக இருக்குது. பாவம் இந்த சேல்ஸ்மேன்லாம் பாவம். விஜய் முதல்வர் அவர்களே, அவங்களாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவங்க அந்த கடையை மூட்டு அவங்களாம் நல்ல இடத்த ஒரு வேலை போட்டு கொடுங்க. இந்த 10 ரூபா பிரச்சனையை, இந்த 10 ரூபா வாங்கலாம் பாரு அதிகாரி, அவன் மேலே நீங்கள் கடுமையான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த 10 ரூபா வாங்கி தர சேல்ஸ்மேன் நீங்கள் பொதுமக்கள்கிட்டையும் பத்திரிகையாளர்கள்ட்டையும் அதிகாரிட்டையும் மாட்டின்னு முடிக்கிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட அந்த 10 ரூபா வாங்குற அதிகாரிகளும் ஜாலியாக ஏசியில் உட்காந்து இருக்கிறாங்க. இது எந்த ஒருத்தர் நாயன்னு தெரியல. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு லஞ்சம் அங்கங்கே குறைஞ்சிருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ உண்மை மாதிரி தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. 100 ரூபா வேணாங்க, 100 ரூபா வேணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. உங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் தரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக், அந்த 717 டாஸ்மாகை உடனடியாக மூடுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் பல மதுக்கடைகள்லாம் மூடி அதனுடைய தமிழர்களுடைய இதாக இருக்கக்கூடிய அந்த கல்லை கொண்டாந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை திறந்து விடணும். அது திறந்து விட்டால் அவங்க போதை இந்த மாதிரி அவங்க நுகர்வோர் கல் பக்கம் போயிடுவாங்க. கல்லை குடிச்சிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. உடம்புக்கு கெடுதல் கிடையாது, நல்லது. அதனால் 4 பேர் பிழைப்பாங்க. அந்த கல் கடையை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லது, ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் மதிப்பிரியர்கள்லாம் விரும்புகிறாங்க. இன்னொன்று, கள்ளச்சாராயம் எங்கு காய்ச்சினாலும் சம்பந்தப்பட்ட கலால் போலீஸார சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சார், டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருணும். ஒரு உயிர் போச்சுன்னா, கள்ளச்சாராயம் முடிச்சு எவனா ஒருத்தர் செத்து போட்டானா, அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன், கலால் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், SI கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடணும். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் போதும் சொல்றாங்க. டாஸ்மாக் முடிச்சா சாராயம் குடிப்பாங்க அப்படின்ட்டு அதையும் நீங்கள் ஒரு அனுப்படணும். கல்லுக்கடையை திறந்து விடணும். இந்த 10 ரூபாய் லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எல்லா கடையும் குடும்பம் வரைக்கும் மூடணும். உங்கள் ஆட்சி இதுவரைக்கும் தரமாக சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. தரமான சிறப்பான சம்பவங்கள் நடந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். இந்த தமிழக அரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை, நீங்கள் புது அமைச்சர்லாம் போட்டிருக்கிறீங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் விவரம் தெரியல.
எல்லா மந்திரியும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன், நம்முடைய செங்கோட்டையன், நம்ம நாஞ்சில் சம்பத்து, கூப்பா கிருஷ்ண, இந்த மாதிரி மூத்த அரசியல்வாதிகள்கிட்ட அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க. எப்படி பொதுமக்கள்கிட்ட பேசணும், ப்ரெஸ்ல எப்படி பேசணும், எந்த சம்பவங்களை எப்படி பேசணும், பாடி லாங்குவேஜ்ல எப்படி இருக்கணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, கேள்விகள் கேட்டால் அது என்ன சொல்லிட்டு நீங்கள் வெளியேறணும் அப்படின்ற ஒரு சம்பவங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா புதுசாக வந்திருக்க அமைச்சர்கள் அவங்க நம்ம தப்பு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அவங்க விவரம் தெரிஞ்சா அவங்க சொல்லுவாங்க, விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க. அவருக்கு தேவையான அந்த அமைச்சர் உண்டான தகுதி எப்படிலாம் நீங்கள் மக்கள்கிட்ட பேசணும், அதிகாரி எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ கூட உங்கள் அமைச்சர் போய் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏலாம் கமிஷனர் சேரில் உட்காராங்க, மாமூல் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்கள் கட்சிக்காரங்க தள்ளக்கூடாதுன்னு உங்கள் கட்சி போச்சு அதை புஷியானதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் உங்கள் நடவடிக்கைகள் அவங்கள கூட்ட அன்பா நீங்கள் சொல்லுங்கள். அமைச்சர்களுக்கு உரிய பக்குவத்தை, பயிற்சியை நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதிகளை வைத்து, நல்ல அதிகாரிகளை வைத்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1 வாரமோ 10 நாளோ போட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி அவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க சிறப்பாக இருக்கும். புதுசு அவங்க எல்லாம் இன்னும் வரணும், நல்லா செய்யணும் மக்களுக்காக அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. அது வரைக்கும் இந்த சமூக வலைதள நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, புதுசா அமைச்சர் வந்திருக்கிறாங்க, அவங்க இப்பதான் 50 மைக்க பாக்குறாங்க. அதனால அவங்க பதட்டமா தான் இருக்கும். அதை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீம்ஸா போறது, அவங்கள நோஸ் கட் பண்ண மாதிரி எந்த ஒரு செயலையும் ஊடக நண்பர்கள், சமூக வலைதளத்தினுடைய போராளிகள் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். வணக்கம்.